என் அன்பு பிள்ளையே, உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகிறார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அப்பன் நான் காண வேண்டாமா? அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கிறது, எந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பனுக்கு தெரியும். அதை உன்னிடம் சொல்லத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். நீ எல்லளவும் கூட இந்த கருப்பண்ணசாமியின் மீது சந்தேகப்பட வேண்டாம். இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டவே வேண்டாம். நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதை பற்றி எல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார். அவர் யார் என்று உன் அப்பன் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு சொல்லப் போகின்றேன். கவனமாக கேள் என் குழந்தையே. ஆபத்து இருக்கும் பொழுது உனக்கு யார் உதவி செய்தார்களோ, நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு ஆதரவாக செயல்பட்டார்களோ, உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் யாருக்கு வந்ததோ, எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரே உன்னிடம் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர். என் குழந்தையே, உன்னை விட்டு இப்பொழுது அவர் தொலைவில் இருக்கிறார். சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர். உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர். எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு துணை இருந்தவர். ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை அதிகமாக நினைத்தது அவர்தான். எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய். மீண்டும் அவரோடு வாழ வேண்டும், அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகிறாய். எல்லாம் உன் அருகில் இருந்தாலும் எதுவும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வை இந்த வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதனால் உன் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகியும் விட்டது. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய். அப்பா கருப்பனே, நான் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை, என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள். நான் இப்படி எதுவும் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை வெறுமையாக மாறிவிட்டது. மீண்டும் எனக்கு அந்த நல் வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் என்று என் குழந்தையே என்னிடம் கேட்பது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கின்றது. நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ மனதார நம்பித்தானே இந்த கருப்பனிடம் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக வைத்திருக்கின்றாய். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். சந்தோஷமாக எத்தனையோ தருணங்களை கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து விட்டது. இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம். எப்பொழுது என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தாயோ அதன் பிறகு உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கத் தொடங்கும் என்பதை நான் உன்னிடம் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன்.
என் தங்க பிள்ளையே, எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப் போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகிலேயே வந்து விட்டது. அந்த உறவு உன்னை தேடு வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது. நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்திதான். அது நன்றாக தெரியும். நான் அந்த தீய சக்தி என்று சொல்வது மனிதனைத்தான் என் தங்கமே. ஒருவரின் வேண்டாத சூழ்ச்சிகளால் தான் உன்னுடைய உறவு, உனக்கு பிடித்தவர் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். அந்த சூழ்ச்சியில் இருந்து அவர் இன்னும் மீள முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது உன் அப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு, என் குழந்தையாக நீ மாறிவிட்ட பிறகு எல்லாம் மாறப்போகின்றது. உனக்கு ஏற்பட்ட பிரிவு என்பது நிரந்தரம் இல்லாதது. என் குழந்தையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே ஏதும் தேவையில்லை என்று ஒரு நாளும் முடிவெடுத்தது இல்லை. பிறரின் கருத்துக்களையும் முன் கோபத்தாலும் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்கலாம். ஆனால் தற்போது இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப் போகின்றீர்கள். தீய சக்தி ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நீண்டகால பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது. என் தங்கமே, இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகின்றது. எல்லாவற்றிற்கும் கால நேரத்தை உருவாக்கித்தர இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை கொடுப்பது இந்த அப்பனின் பொறுப்பு. என் குழந்தையே, நீ கதறி அழுதாய், தினம் தினம் என்னிடம் மன்றாடினாய், என்னிடம் உயிரான உறவை கொடுத்து விடுங்கள் என்று வேண்டிக்கொண்டே இருந்தாய். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாறி உனக்கு விருப்பமானவரிடத்தில் சென்று சேரும் பொழுது இந்த கருப்பன் அவரை உன்னோடு சேர்க்கப் போகின்றேன். இதற்கு பிறகு யாருடைய தலையீட்டையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது. அடுத்தவர்களுடைய சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சியை எப்படி அப்பா புரிந்து கொள்வது என்று கேட்பது இந்த அப்பனுக்கு தெரிகின்றது. சூழ்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு உன் அப்பன் உனக்கான தடங்கல்களை அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன். உனக்கான சமிக்ஞைகளும் வந்து கொண்டே இருக்கும். அதை உணர்ந்து நீ நடந்து கொண்டால் உன்னை எந்தவித சூழ்ச்சிகளும் எதுவும் செய்ய முடியாது. என் குழந்தையே, நீங்கள் நன்றாக இருப்பது ஒரு தீய சக்திக்கு பிடிக்கவில்லை. உங்கள் உறவுக்குள் ஒற்றுமையை கெடுத்துவிடத்தான் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்பது இந்த அப்பனுக்கு நன்றாக தெரிந்த விஷயம். என் தங்கமே, நான் அப்பொழுது உனக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்தேன். சில தடங்கல்களை ஏற்படுத்தினேன். இருந்தாலும் அந்த தீய சக்தி உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டது. நீ ஆரம்பத்தில் கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் இன்று இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் திரும்புமா, சந்தோஷமாக இருந்த நாட்கள் மறுபடி அமையுமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்கு நான் உனக்கு பதில் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக அமையும். சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் அதை உன் அப்பன் சரி செய்து கொடுக்கின்றேன். எனவே நம்பிக்கையோடு காத்திருங்கள். கிடைத்த வாய்ப்பினை தவற விட்டு விடாதே. மனிதர்களின் மனமானது குரங்கு போன்றது. மனதினை ஒருநிலைப்படுத்துவது சாதாரண விஷயமல்ல. அதுபோலத்தான் உனக்கு பிடித்தவரின் வாழ்க்கையில் நுழைந்துவிட்ட தீய சக்திகளை விரட்டுவதற்கு உன்னுடைய அன்பு மிக முக்கியமானது. உன்னுடைய அன்பினால் மட்டுமே உன்னுடைய துணையை நீ மீட்டெடுக்க முடியும். வேறு எதை கட்டியும் அவரால் மீட்டெடுக்க முடியாது. எனவே அன்பு செலுத்து. இந்த கருப்பன் துணை இருக்கின்றேன். எதற்கும் பயப்படாமல் துணிச்சலோடு செயல்படு. வாழ்க்கை உன் வசமாகும். உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ எந்த பிரச்சனைகளையும் மன வலிமையோடு எதிர்கொள்ள அனைத்து சக்திகளையும் நல்லவர்களின் துணையையும் நான் உனக்கு பெற்றுத்தரப்போகின்றேன். ஆகவே என் தங்க பிள்ளையே, இது உனக்கு சவாலான நேரம் என்பதை மனதில் வைத்துக்கொள்.
உன்னுடைய துணையை நீ பெறுவதற்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம்
தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா?
இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.